ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னையில இருந்துங்க உங்க எல்லாரோட தூக்கத்தையும் கெடுக்க போற மாதிரியான ஒரு ரணக்கொடூரமான சீரிஸை தான் ஆரம்பிக்க போறோம். சீரிஸோட பேரு பியாண்ட் எவில். 2021ல ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸ். சீரிஸ்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட சொல்லியே ஆகணும். ஏற்கனவே சொன்னதுதான். இந்த ஸ்கேர்க்ரோ சீரிஸை பத்தி நம்ம போட்ட 9 எபிசோடுக்கு 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுங்க. மூணாவது ஒன்று விழுந்தா சேனலுக்கே ஊ தான். அதனால அதுக்கு மேல என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஆனா ஒண்ணு டெஃபினட்டா 12 எபிசோடும் சேர்ந்த முழு சீரிஸ் நம்ம மெயின் சேனல்ல வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து இந்த சீரிஸை பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரியல இதுக்கு முன்னால எத்தனை பேர் இந்த சீரிஸை பார்த்திருக்கீங்கன்னு. பார்த்தவங்களுக்கு தெரியும் ரீவாட்சுக்கு ஒர்த்தான சீரிஸ்ன்னு. பார்க்காதவங்களுக்காக சீரிஸோட கதையை சொல்லணும்னா வெரி 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 வெறித்தனமான சீரிஸுங்க. சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் அன்பிரிடிக்டபிளான விஷயங்கள், கூஸ்பம் மூமெண்ட்ஸ், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னு நம்மள காய விட்டுருப்பானுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சைக்கோக்கள் பலவிதம், ஒவ்வொரு சைக்கோக்களும் ஒரு விதம்னு. அப்படி இந்த சீரிஸ்ல சீரியல் கில்லரா வரப்போற சைக்கோ பெண்களை கொலை பண்ணி அவங்களோட 10 கை விரலையும் பாதியா வெட்டி கையோட எடுத்துட்டு போயிடுறான். ஏன் எதுக்காக? அவன் சைக்கோ தனத்தினால யாரெல்லாம் பலியாகிறாங்க? எண்ட் ஆஃப் த டே யார் அந்த சைக்கோ? இத 2 டிடெக்டிவ்ஸ் சேர்ந்து தேட ஆரம்பிக்க ஏற்கனவே அந்த 2 டிடெக்டிவ்ஸ்குள்ள செட்டே ஆகாது. சோ செட் ஆகாத அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வெட்டோத்தி சுந்தரத்தை புடிச்சாங்களா இல்லையா? அதோட முதல் பகுதி ஆரம்பிச்சிருவாங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, ஆல்ரெடி இந்த சீரிஸை பார்த்தவங்க கதையில வரப்போற முக்கியமான ட்விஸ்ட் எல்லாம் கமெண்ட்ல கொஞ்சம் ரிவீல் பண்ணாம இருங்களேன். ஏன்னா நீங்க இதை சொல்லிட்டா சீரிஸ் பார்க்காதவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிடும்ல. புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட ஓபன் பண்ணா எடுத்ததும் ஒரு டிடெக்டிவ் கதையில யமகண்ட நேரத்துல எதர்ச்சியா ஒரு பாடி கடிகள்னா எப்படி? அதான வழக்கம், அப்படி பண்றதான உசிதம். சோ நைட்டு நேரம் ஒரு அடர்த்தியான வயல்வெளி. அங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு கான்ஸ்டபிளும் சீரிஸோட ஒன் ஆஃப் த ஹீரோ, அவர் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், நம்ம அவர் பேரு சீனியர்னு வச்சுப்போம். இவங்க 2 பேரும் ஒரு வயசானவரை தேடிட்டு இருக்காங்க. ஐயா எங்க ஐயா இருக்கீங்க? ஏன்யா ஆனா ஊனானா காணா போய் கழுத்த அறுகுறீங்க? ஐயா கொய்யா எங்கேயாவது இருந்தா வெளியே வாங்க ஐயா அப்படின்னு தேடிட்டே போன கான்ஸ்டபிள் ஒரு இடத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அவன் சவுண்ட் இன்னொரு இடத்துல இருக்க சீனியருக்கும் கேட்கும்ல. டே சின்ன பையா, என்ன ஏதாவது பிரச்சனையா? அண்ணா வரட்டுமான்னு சீனியர் கேட்க ஸ்டார்டிங்ல ஐயோ அதெல்லாம் வேணாங்க, சும்மா விழுந்துட்டேன் அவ்வளவுதான், இருங்க நானே வந்துடுறேன்னு பேசிக்கிட்டே அந்த இருட்டுல அவனுக்கு முன்னால இருக்க ஒண்ணு மேல லைட் அடிச்சு பார்த்தா கான்ஸ்டபிளுக்கு கதி கலங்கிடுச்சு. மானவரியா கத்துறான். இருட்டுல அவன் வேற எங்க இருக்கான் சீனியருக்கு தெரியலையா? டேய் பட்டர் சன்னு, அதான் கையில டார்ச் வச்சிருக்கலடா, அதை மேல தூக்கி அடிச்சு காட்டுறா, அப்பதானே நீ எங்க இருக்குன்னு தெரியும்னு சொன்னதும் கான்ஸ்டபிளும் டார்ச்சை மேல தூக்கி அடிக்கிறான். டார்ச் வெளிச்சத்தை பார்த்துட்டு சீனியர் அரக்க பறக்க இங்க ஓடி வந்தா மண்ணுக்கு அடியில புதஞ்ச நிலைமையில எலும்பு கூட ஒரு டெட் பாடி கிடைக்குதுங்க. அதை பார்த்து அவங்க 2 பேர் உட்பட நம்மளும் உறைஞ்சு போறப்போ இங்க சீனை கட் பண்ணா வருஷம் 2000 அக்டோபர் மாசம் 14ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் நடக்கிற பிளாஷ்பேக் போறாங்க. ஒரு சர்ச்சில் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குதுங்க. நம்ம சீனியர்னு ஒருத்தவரை பார்த்தோம்ல, அவரோட ட்வின் சிஸ்டர் தங்கச்சி சர்ச்சில் உட்காந்து மியூசிக் வாசிச்சிட்டு இருக்கா. திறமையான பொண்ணு போல. அப்படியே இந்த பொண்ணுக்கு நேர் ஆப்போசிட் சீனியர். ஆக்சுவலா சீனியரும் இப்ப இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கணும், வரலையா? சோ சீனியரோட அம்மா கிட்ட அவங்க ஃப்ரெண்டு, என்ன புள்ள பெத்து வளர்க்குற நீ பாரு, உன் பொண்ணு எவ்வளவு சமத்தா இங்க வந்து உக்காந்துருக்கா, அவன் வந்தானா எங்க ஊர் மெஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல, எப்படியும் யாரு கூடவாது சண்டை போட்டுட்டு இருப்பான், இல்லனா அந்த இது போன கிட்டார வாசிக்கிறான்னு யாருக்காதையாவது கீழ்ச்சிட்டு இருப்பான். நேக்கு ஒன்னும் சரியா படலன்னு ஃப்ரெண்டு சீனியர் அம்மா கிட்ட கொளுத்தி போட்டுட்டு இருக்கு. ஆனா ஃப்ரெண்டு சொன்னதுக்கு ஏத்த மாதிரி தாங்க சீனியர் ஏதோ ஒரு கடையில உட்காந்து உடஞ்சு போன கிட்டார வாசிச்சு கொடூரம் பண்ணிட்டு இருக்காரு. கடைக்கார பொண்ணு பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? எப்பா டே இசைக்கு இருக்கா? முடியலடா எங்களால வாங்கிட்ட 8 நாக்கு காஃபி வாங்கி உக்காந்துட்டு எவ்வளோ நேரமா உட்காந்து வாசிச்சுட்டு இருக்க, போதுண்டா டே கடையை 3 கிளம்புடா அப்படின்னு கடைக்கார பொண்ணு ஆஷா பேச, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்க மாட்டான்னு திமிரில் தானே பேசுற, இருக்குடி உனக்கு ஒரு நாள் அப்படின்னு சீனியர் கடைக்கார பொண்ணை கலாய்ச்சா, இவளுமே சீனியரோட தங்கச்சியையும் சீனியரையும் கம்பேர் பண்ணி பேசுறா. பொண்ணுனா அவ பொண்ணு, எப்படா அவ கூட ட்வின் பிரதரா பிறந்துட்டு நீ இவ்வளவு கேடு கட்டவனா இருக்க அப்படி இப்படின்னதும் சீனியர் கோவமாய் கிளம்புறாரா. நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு போல. அதுல தங்கச்சிக்கு ஒரே சோகம். ப்ரோ எங்க ப்ரோ இருக்கீங்க, இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு வீட்டுக்கு வரலையா, சீக்கிரம் வாங்கன்னு ஒரு மெசேஜ போடுறா. தங்கச்சியோட ரூம் செவுத்துலலாம் பாக்கணுமே, எத்தனை அவார்டை வாங்கினதுக்கான சர்டிபிகேட்டு. சோ தங்கச்சி போட்ட மெசேஜுக்கு பதில் மெசேஜும் வருது. இல்லம்மா என்னாலாம் இனிமேல் அந்த வீட்டுக்கு வர முடியாது, நீ வேணா வெளியே வாயேன், நம்ம சந்திப்போன்னு சீனியரோட மெசேஜ பார்த்ததும் நடு ராத்திரி யாருக்கிட்டையும் சொல்லிக்காம கொல்லிக்காம தங்கச்சிக்காரி வீட்டை விட்டு தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல வயல்வெளியில ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டுங்க. சுத்தி இருக்க தெரு லைட் எல்லாம் வேற டபுக்கு டபுக்குன்னு ஆஃப் ஆகுது. பயந்தவ உழுந்தடிச்சுட்டு அங்க இருந்து ஓடினதுதான். அப்படியே மறுநாளைக்கு வந்தா காலங்காத்தால ஒரு ஆன்டி வீட்டு வாசல்ல நியூஸ் பேப்பர் எடுக்கலான்னு வராங்க. அப்போ அங்க துண்டு துண்டா வெட்டப்பட்ட 10 கைவிரல்கள் அவங்க வீட்டு கார்டன்ல ஒரு செவுத்துக்கு மேல இருக்கு, லைனா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஐயோன்னு ஆன்டி அரண்டு போக, இன்னொரு பக்கம் சீனியர் கிட்ட ஒரு பொண்ணு அதப்பா பேசிட்டு இல்ல கடைக்கார பொண்ணு, அந்த பொண்ணோட பணத்தை காட்டினா அவ கையில 10 விரலையும் காணோம். 10 விரலையும் வெட்டி கை கால் 2ஐயும் கில்லர் கட்டி போட்டு வச்சிருக்கான். மறுபடியும் அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வராங்க. சம்பவம் நடந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ
2020 அக்டோபர் 11. வளர்ந்த சீனியரை காட்ட ஹாலு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர். தாடியெல்லாம் வழிச்சு ஷேவ் பண்ணிட்டு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு சீனியர் வேலைக்கு கிளம்ப, அப்படியே அந்த பக்கம் நல்லா பான்ஸ் பவுடர் போட்ட பால் டப்பா மாதிரி இருக்க ஒரு அழகான ஆளு இந்த ஊருக்கு என்ட்ரியை போடுறாரு. அவர் தான் கதையில 2வது ஹீரோ. நம்ம ஒரு பேரை ஜூனியர்னு வச்சுப்போம். ஜூனியர் ஊருக்குள்ள வரும்போதே ரோட்டோரமா ஒட்டப்பட்டிருக்க ஒரு பேனரை பார்க்க 20 வருஷத்துக்கு முன்னால பயந்து போய் ஒன்னாலங்க சீனியரோட தங்கச்சி. அவ அன்னையில இருந்தே ஆள் காணாம போல. அதோட ஆன்டி வீட்டு வாசல்ல கிடைச்ச 10 விரலும் தங்கச்சியோட விரல் தான். இப்ப ரோட்டோரமா ஒட்டப்பட்டிருக்க பேனர்ல என்ன எழுதிருக்குன்னா, தங்கச்சிக்காரின்னு ஒரு பொண்ணை காணோம், அடையாளம் அவளோட 10 கை விரல்களும் வெட்டப்பட்டிருக்கும். அப்படி ஒரு பொண்ணை யாராவது பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துங்கன்னு எழுதிருக்குங்க. ஜூனியர் அந்த பேனரையே கூறுன்னு பாத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு சலூன் கடையில சின்ன சலசலப்பு. அங்க சில லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இல்லீகலா கேம்பிளிங் நடத்தி அதுல சீட்டிங் பண்றாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு தகராறு. மேட்ரு கேள்விப்பட்டு சீனியரும் கான்ஸ்டபிளும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணலான்னு போனா அதுங்க சண்டைக்கு வாடான்னு ரெடியா இருக்கு. அதுங்களுக்குள்ள அடிச்சு மாஞ்சுக்குங்கன்னு பார்த்தா குறுக்க தடுக்க போன சீனியரோட தலைமுடியெல்லாம் பிடிச்ச ஒரு ஆட்டுனதும் அங்க நடக்கிறதெல்லாம் கான்ஸ்டபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாக்கி டாக்கி மூலியமா சொல்லிட்டு இருக்கான். சீனியரை பொம்பளைங்க தொட்டாங்கன்னு தான் மொத்த டிபார்ட்மெண்ட்டும் பதறுது. ஏசப்பா, இவனே ஒரு கிராக்கு, இவங்கிட்ட போயாதுங்க மல்லு காட்டணும். இனிமேல் என்னெல்லாம் பண்ண போறானவனு அவங்க பதறும் போது சொல்ல போனா இது ஒரு கேஸே இல்ல, தலைமையிலே 4 தட்டு தட்டி கம்னு இருங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதான். ஆனா சீனியர் வலுக்கட்டாயமா அந்த லேடிஸ் எல்லாம் கேஸ் போடுறேன்னு ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் பார்த்த டிபார்ட்மெண்ட் சீஃப் அவர் சும்மா இருப்பாரா? டேய், பைசா பெறாத கேஸ்ராது, இதெல்லாம் ஏன்டா ஸ்டேஷன் கொண்டு வர? நமக்கு தான் டைம் வேஸ்ட்னு சொன்னாலும் உடனே சீனியர் இவங்க மேல எந்த கிரைம்காக கேஸ் போடுறாரு, அந்த கிரைம் எந்த செக்ஷனுக்கு அடியில வரும், என்ன சட்டத்தை யூஸ் பண்ணி அவங்கள என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும்ன்ற வரைக்கும் சட்டத்தெல்லாம் சொல்லி ஒட்டைக்கிறாருங்க. இதுக்கு நடுவுல ஜூனியர் இந்த ஸ்டேஷன் வர என்னடான்னு பார்த்தா ஜூனியர் இந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணதான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்திருக்காராம். இந்த சின்ன வயசுல இவன் இன்ஸ்பெக்டரா அப்படின்னு எல்லாருக்கும் ஷாக்கு தான். டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்துட்டான், வேலைக்கு சேர்ந்தானே ஆகணும். சீஃப் ஜூனியரை உள்ள கூட்டிட்டு போயிட்டு பேசுறாருங்க. வந்திருக்க ஜூனியர் சாதாரண ஆள்லாம் இல்ல, பெரிய எடுத்து புள்ள. இன்னும் தெளிவா சொல்லணும்னா டிபார்ட்மெண்ட்ல டெபுட்டி கமிஷனரா இருக்கவரோட பையன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஹையான போஸ்டிங்னா கமிஷனர், அதுக்கு டெபுட்டி கமிஷனர்னா எவ்வளவு பெரிய இடம். என்ன இத பத்தி ஒரு 3 போலீஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ டெபுட்டி கமிஷனர் பேரை சொன்னப்போ மட்டும் சீனியர் மூஞ்சில ஏதோ ஒரு மாற்றம். அப்புறம் ஒரு வழியா சீஃப் ஜூனியர் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை முடிஞ்சு 2 பேரும் வெளியே வராங்களா. அப்ப ஸ்டேஷனுக்கு வந்து யாரோ ஒருத்தவர் அவர் பையன் நைட்டு முழுக்க வீட்டுக்கு வரலையா, சோ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு சொல்லி கேஸ் கொடுக்க வந்திருக்காரு. ஆனா போலீஸ்காரங்க அந்த கேஸை எடுக்க மாட்டாங்க. யோ, மார்பிங் பண்ண மரங்கொத்தி பறவை, நீ தானையா சொன்ன உன் பையன் அடிக்கடி நைட் ஆனா வீட்டுக்கு வரமாட்டான்னு? ஒரு நைட்டு வரலன்னதும் இப்ப அவனை காணோம், மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு பொங்குற. அப்பெல்லாம் எடுக்க முடியாதியா, 2 நாள் வெயிட் பண்ணு, அவனே வந்துருவான் அப்படின்னு தட்டி விட பாக்குற கேப்ல சீனியர் அங்க வராரா. நடா பிரச்சனை, எங்க கம்ப்ளைண்ட் எடுக்கணுமா, விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சீனியர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே அங்க வந்த ஜூனியர் நடக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு. பையனை காணோமாங்க, சரிங்க பையன் ஓடி போயிட்டான், நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சீனியர் சொன்னா, ஜி நான் என் பையனை காணோன்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், நீங்க என்ன ஓடி போயிட்டான்னு கேஸ் எழுதுவன்றீங்க, இது ஒண்ணு சரிப்பட்டு வராதுன்னு பையனோட அப்பா ஒரு முறைக்க, தல கொரியாவோட சட்டத்திட்டமே அப்படிதான், காணா போனது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, காணா போனவங்க 18 வயசு கீழே இருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்கா, இல்ல அவங்க மன வளர்ச்சி குன்றியவங்களா இருக்காங்களா, இல்ல நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா, அப்படி இருந்தா மட்டும்தான் அதை மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டா எடுக்க முடியும். சாதாரணமா ஒரு பசங்க காணா போனாங்கன்னா அதை ஓடி போன கேஸா தான் எடுக்கணும், அப்படிதான் கொரியாவோட சட்டம் சொல்லுது அப்படின்னு இப்பவும் சீனியர் சட்டத்தை சட்ட பாக்கெட்ல இருந்து எடுத்து போட, இதுக்கு முன்னால சீனியர் சட்டத்தை பத்தி சொல்றப்போ ஜூனியர் அங்க இல்ல, இப்ப இருந்து பாத்துட்டு நம்ப முடியலையே, இவனுக்கு எப்படி இவ்வளவு சட்டம்லாம் தெரியுது அப்படின்னு அதிர்ச்சியான லுக்கோட பாத்துட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு நைட்டுக்கு வந்தா சிக்னல் இருக்க ஒரு இடத்துல சீனியர் ரோட்டை கிராஸ் பண்ண போறாரு. கொஞ்ச நேரம் நல்லா தாங்க நடந்து வராரு, திடீர்னு என்னாச்சோ சீனியரால நடக்க முடியல, கால் ஒரு மாதிரி சைடு வாங்குது. டக்குன்னு சீனியர் ஒரு மாத்திரை எடுத்து போட இதே சிக்னல்ல தான் இன்னொரு பக்கம் ஜூனியர் கார்ல வந்து நின்னு எதிரில வந்துட்டு இருக்க சீனியரை பாத்துட்டு இருக்கான். சீனியர் ஒரு ஓரமா ஒதுங்கிட்டாரா, சிக்னல் போட்டதும் ஜூனியர் காரை அப்படியே ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு அங்க இருந்து எடுத்துட்டு போறான். உள்ள இருக்கிறது ஜூனியர் தான் சீனியருக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காரோட நம்பர் பிளேட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இது முடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் சீனியருக்கு பழக்கம் தான். நைட் ஆயிடுச்சுன்னா அங்க அட்டி போடுறதுதான் வேலை. சீனியர், கான்ஸ்டபிள், வேற ஸ்டேஷன்ல வேலை செய்யற ஒரு இன்ஸ்பெக்டர், வைலண்ட் கிரைம்ஸ்ல வேலை செய்யற ஒரு லேடி காப், இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து குஜால் பண்ணுவாங்க. இன்னைக்கு வேற ஜூனியர்னு ஒருத்தவன் புதுசா வந்திருக்கானே, அவன் தாங்க இன்னைக்கு நைட்டு ஹாட் டாபிக். எல்லாருக்கும் அவன் கூட பழக்க வழக்கம் ஆகணும்னு ஒரு ஆசை. டெபுட்டி கமிஷனரோட பையன், கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும், அவன் கூட பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டா நிறைய லிங்க் கிடைக்கும் இல்லையா. எப்படியும் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒருத்த வந்திருக்கான்னா அவனை யாரு கூடவாது டீம் மெம்பரா போட்டாகணும். சோ எல்லாரும் நான் தான் அவன் கூட டீம் மெம்பரா போறேன், நான் தான் அவன் கூட பார்ட்னரா போறேன்னு அடிச்சுக்கிறாங்க. சீனியர்ன்ற ஒரு ஆளை தவிர இன்னமுங்க டெபுட்டி கமிஷனரோட பையன் தான் ஜூனியர்னு டெபுட்டி கமிஷனர் பேரை சொல்றப்ப மட்டும் சீனியர் வெறியாகிட்டே இருக்காரு. அப்படி என்ன தாண்டா டெபுட்டி கமிஷனர் பண்ணாருன்னு பார்த்தா தெளிவா காட்டல. சீனியரோட வீட்டுல பல வருஷமா ஆரம்பத்துல ஒரு கொலை நடந்துச்சுல்ல,
அதே மாதிரி எப்போ என்ன கொலைலாம் நடந்திருக்கோ அது சம்பந்தப்பட்ட நியூஸ் பேப்பர் பிட்ட கலெக்ட் பண்ணி ஒட்டி வச்சிருக்காரு. அதுல ஒரு நியூஸ் பேப்பர் பிட்ல இப்ப டெபுட்டி கமிஷனரா இருக்கவரு அப்ப சூப்பரண்டா இருந்திருக்காரு. பெண்கள் அடுத்தடுத்து காணா போய்கிட்டே இருக்காங்க. போலீஸோட வேலை என்ன? காணா போன அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது தானே. பட் டிபார்ட்மெண்ட்ல போதுமான மேன் பவர் இல்லாததுனால இப்போதைக்கு நாங்க காணா போன எந்த பொண்ணையும் தேடுறதா இல்ல, அந்த ப்ராசஸையே ஒத்தி வைக்கிறோம்னு கேஸ தட்டி விட்டாரு. அப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதி தான் ஜூனியரோட அப்பா. பிளஸ் ஜூனியர் கூட எடுத்ததும் சீனியர் வேலை செய்யற ஸ்டேஷனுக்கு டைரக்டாலாம் வரல. கடந்த 6 மாசமா இந்த மாதிரி லோக்கல் ஸ்டேஷன்ல வேணும்னே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு கடைசியா இப்ப சீனியர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். சோ இப்ப ஜூனியரும் டெபுட்டி கமிஷனரும் மீட் பண்ணிக்கிறப்போ, என்னடா உன் பிரச்சனை? உன் திறமைக்கு நீ எங்கெங்கயோ போலாம், ஆனா லோக்கல் ஸ்டேஷன் தான் போவன்னு ஏன் மானத்தை வாங்குற? கூடிய சீக்கிரம் நான் கமிஷனர் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு வருதுடா. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா எனக்கு தான் அவமானம். எதுக்காக இதெல்லாம் ஆரம்பிச்சியோ அதை சீக்கிரம் முடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு ஒரு மாதிரி ஹாஷா பேசுறாரு. இதுக்கு மறுநாள் சீனியர் வேலை கிளம்பி ஸ்டேஷன் வந்தா அப்பதான் ஜூனியரும் அவரோட கார்ல ஸ்டேஷன் வாசல்ல வந்து இறங்குறாரு. நேத்து நைட்டு தானே சீனியர் சிக்னல்ல அதிவேகமா போயிட்டு இருந்த இந்த காரோட நம்பர் பிளேட்டை நோட் பண்ணாரு. ஓ, இந்த குருமால கொதிக்க விட்ட குருட்டு கோழி தான் காரோட ஓனரா? இருக்கட்டும். நேத்து வேற பையனை பார்த்து சரியா பேசல, இப்ப வாட்சி போய் பேச்ச போடுவோன்னு. சாரிப்பா தம்பி, நேத்து நீ வரும்போது என்னால இன்ட்ரோ ஆகிக்க முடியல. என்னோட பேரு சீனியர், உன் பேரு அப்படின்னு சீனியர் கையை கொடுத்தா பதிலுக்கு அவன் கையை கொடுக்க மாட்டான். எனக்கு கை கொடுக்குற பழகலாம் பிடிக்காதுங்க, என்னோட பேரு ஜூனியர்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இதுக்கப்புறம் தான் கூட்டு சேர்க்க முயற்சி. அதான ஏற்கனவே சொன்னலங்க, ஜூனியர் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்கான். அவனை யார் கூடவாது பார்ட்னரா சேர்த்து ஒண்ணு சீஃப் எல்லாரையும் கும்பலா உட்கார வச்சு யாரெல்லாம் அவன் கூட பார்ட்னரா போக வாலண்டியரா வரீங்க அதை கேட்டதுதான். அவன் நீ வர நான் வரேன்னு மாறி மாறி கையை தூக்குறானுங்க. இதுல சீனியர் மட்டும் தான் எதுவும் பேசாம எனக்கு என்ன அப்படின்னு அக்கடான்னு உட்காந்துருக்க. சீனியருக்கு எப்படி ஜூனியர் கூட சேர பிடிக்கலையோ அதே மாதிரிதான் அவனுக்கும். அப்பாடி இவன் வாயை திறக்காதே நல்லதுன்னு உட்காந்துருக்கான். இவனுக்கு 2 பேரும் இப்படி நினைச்சா சீஃப் வேற மாதிரி நினைச்சிட்டாரு. ஓகே, நான் முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் சீனியரும் ஜூனியரும் தான் பார்ட்னர். வேற நான் என்னப்பா பண்றது? எல்லாரும் உன் கூட சேர்ந்தே ஆகணும்னு குழையிறானுங்க. அப்படிப்பட்டவனும் உன் கூட சேர்த்து விட்டா உன்னை வேலை செய்ய விட மாட்டானுங்க. பிடிக்காத 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் போட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்வீங்க. இதுவே என் கட்டளையே சாஸ்திரம்னு சீஃப் டீமை சேர்த்து விட்டாரு. அடுத்து சீனியர் ஜூனியர் 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு பெட்ரோல் போயிட்டு இருக்க. எப்பப்பா இந்த ஜூனியர் சரியான ஓசிடி சைக்கோவா இருப்பான் போலங்க. சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு ஊத்துன்னு சொல்லி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து காரை தொடச்சுக்கிட்டே இருக்கான். அட, இதனால தான் சீனியர் கையை கொடுக்குறப்போ நீ கையை தொடாம இருந்தியாடா அப்படின்னு நம்ம நினைச்சா, ஏங்க இப்படி என்ன காரை தொடக்க விடுறதுக்கு வண்டி ஓட்ட விட்டு இருந்தீங்கன்னா நான் மாட்டுக்கு ஜாலியா வண்டியாச்சும் ஓட்டிட்டு இருப்பான்ல அப்படின்னு ஜூனியர் புலம்புறான். எதுக்கு உன்னை காரை ஓட்ட விட்டு நீ போற வரவங்களெல்லாம் ஏத்தி கொள்ளவா? அதான் அன்னைக்கே நீ கார் ஓட்டுறத பார்த்தனே. இந்த கிராமத்துல எத்தனை வயசானவங்க போவாங்க வருவாங்க, நீ பாட்டுக்கு அந்த வளைவுல அசால்ட்டா காரை ட்ரிஃப்ட் அடிக்கிற. நீ வண்டி ஓட்டாம இருக்கிறதே நல்லதுப்பா அப்படின்னு சீனியர் அவர் பார்த்தத சொன்னா, நான் இப்ப அந்த மாதிரிலாம் கார் ஓட்டினேன் வாய்ப்பே இல்லைன்னு ஜூனியர் மறுகிறான். அந்த ஸ்பாட்லயே சீனியர் கண்ண மூடி எக்ஸாக்டா இவர் எப்போ அந்த விஷயத்த பார்த்தேன் எந்த டைம் கொண்டு பார்த்தேன்னு சொல்லி மாஸ் பண்றாரு. ஒரு வாரத்துக்கு முன்னால நைட் ஒரு 7:30 இருக்கும். நீ இந்த சிக்னல்ல ஒரு சைட்ல நின்னுட்டு இருந்த. சிக்னல் போட்டதும் எதிரில யார் வரா என்னன்னு கூட பார்க்காம காரை ஒரு திருப்புன. உன் காரோட நம்பர் கூட இதுதான். என் கணக்கு கரெக்டா இருந்தா எப்படியும் உனக்கு ஆப்போசிட்ல இருந்த என்னையும் நீ கண்டிப்பா பாத்துருப்ப. சோ இந்த மாதிரி ஒன்ன பண்ணிட்டு பல்லன்னு சொல்ற விளையாட்டெல்லாம் வேற எங்கேயாவது வெளியே வச்சுக்கோ, என்கிட்ட வேணா ராஜா. அதை சீனியர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவரோட பர்சனல் செல்லுக்கு ஒரு கால் வருது கேஸ் சம்பந்தமா. இது என்னங்க அநியாயம்? கேஸ்னா அது வாக்கி டாக்கில இல்லங்க வரணும், பர்சனல் நம்பர்லாமா கேஸ வாங்குவீங்க அப்படின்னு ஜூனியர் சீனியரை பார்த்து அழுவுறான். போத்திக்கிட்டு பத்துக்கிட்டா என்ன, பத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன, நமக்கு தேவை கேஸ் தானே, அது எப்படி வந்தா என்ன, சீட் பெல்ட்டை போடு போவோம் அப்படின்னு ஒரு வயல்வெளிக்கு வராங்க. நம்ம ஓப்பனிங்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதே வயல்வெளி தான். ஆனா இது காலையில டைம். எங்க பக்கத்துல ஒரு வயசானவர் இருக்காருங்க. ஆனா உனானா இப்படிதான் வீட்டுல இருந்து இந்த வயல்வெளிக்குள்ள வந்து காணா போயிடுவாரு. அவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சோ ஜூனியர் நீ உள்ள அப்படி போ, நான் இப்படி போறேன் அப்படின்னு மாறி மாறி வயசானவரை தேடிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா மழை வந்ததுனால வயல்வெளியிலலாம் ஒரே சேரும் சகதியுமா இருக்கு. ஜூனியர் மாதிரி ஓசிடி ஆளெல்லாம் உள்ள விட்டா அவன் என்ன பாடுபடுவான். ஐயோ, நல்லா சிடுமூஞ்சி குடுகுடுப்புக்கார மாதிரி இருக்க அந்த சீனியரை நம்பி நம்ம பாட்டுக்கு உள்ள வந்துட்டோமே. வயசான ஆள் காணாம போயிட்டாருன்னு சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. ஏங்க யாராவது இருக்கீங்களாங்க? இருந்தா குரலை கொடுங்க அப்படின்னு ஜூனியர் கத்திக்கிட்டு ஒரு செடிகளுக்கு பக்கத்துல போய் நிக்கிறான். ஆக்சுவலா அப்படி நிக்கிறது ரிஸ்கா. சப்போஸ் காத்து ஹெவியா அடிச்சு அதனால அந்த செடியெல்லாம் வந்து மூஞ்சில பட்டா சுள்ளின்னு வலிக்கும் போல. சோ அதை நடக்கிறதுக்கு முன்னால ஜூனியர் அங்க இருந்து தள்ளி விட்ட சீனியர், பாத்துடா நீ பாட்டுக்கு தெரியாத இடத்துல வந்து உசுர விட்டுற போற, பா அந்த பக்கமா போய் வயசானவர் இருக்காரான்னு பாப்போம் அப்படின்னு வேற ஒரு இடத்துக்கு வந்தா வயசானவர் அங்கதான் இருக்காரு. எப்படியாவது அவரை நேக் பண்ணி கூட்டிட்டு போயிடலான்னு சீனியர் பேசிட்டு இருந்தா, யார் அந்த புது பையன், அவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, இங்க என்ன பண்றான்னு வயசானவர் கேட்க, பெரிய வால்டர் வெற்றி வழி இவர் ஜூனியர். யாராவது கேட்டா இவர் பேட்ச் நம்பர் உட்பட சொல்லாம அவருக்கு தூக்கம் வராது. நான்
தான் புதுசா சேர்ந்திருக்க போலீஸ்ன்ற வார்த்தையை விட்டதும் தாத்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. போலீஸ்க்கும் அவருக்கும் என்ன ஏழாம் பொருத்தமோ. போலீஸா? நான் யாரை வேணா நம்புவேன், அவனுங்களை மட்டும் நம்ப மாட்டேன். நீங்க எப்படி என்ன தேடி வரலாம், இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கீங்க? ஏற்கனவே என் பொண்ணு போயிட்டா. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னால கடைக்கார பொண்ணு ஒருத்தி கொல்லப்பட்டால, அந்த பொண்ணோட அப்பா தான் இந்த தாத்தா. சோ போலீஸ் வேணாம் தாத்தா ஓட ஆரம்பிக்க, உன் வாயின்ற ஓட்ட டேப் ரெக்கார்டரை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாடா, வாடா வந்து அந்த ஆளை புடுறா அப்படின்னு தாத்தா சேரு சகதியிலலாம் புரண்டு அவரை பிடிச்சி ஆஃப் பண்ணி, ஐயோ பெரிய கூத்து. எப்படியோ தாத்தாவை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. தாத்தாவோட 2வது பொண்ணு தான் கடைக்கார பொண்ணு, அவ செத்துட்டா. முதல் பொண்ணு இன்னமும் இருக்கா, அவ தான் தாத்தாவை பாத்துக்கிறா. அதுவும் வேண்டாம் இருப்பா. சீனியரு, அப்பவே இந்த ஆளை ஹோம்ல விட்டுலாம் நான் சொல்லிட்டேன், நீ தான் கேட்க மாட்ற. அக்டோபர் மாசம் வந்துட்டாலே அந்த ஆளை கையில பிடிக்க முடியல. இப்படிதான் வயல்வெளிக்குள்ள பொண்ணை தேடுறேன்னு சொல்லி போயிடுறான். இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு போலீஸ்ன்ற மட்டு மரியாதையே இல்லாம அவ பாட்டுக்கு எடுத்து பேசுறா. மூஞ்சில முள்ள கட்டிட்டு எப்ப பார்த்தாலும் சுத்துற சீனியர் மத்தவங்கள்ட்ட எல்லாம் மட்டும் கோவப்பட்டு தௌலத்தா பேசுறாருல்ல. இங்க பெரிய பொண்ணுகிட்ட பேச்சியே காணவங்க, பூனை மாதிரி பம்மி. சரி விடுமா, அதான் வெளியே போனவரை நான் கூட்டிட்டு வந்துட்டான்ல, இனிமேல் அவர் எப்ப போனாலும் எனக்கு பர்சனலா கால் பண்ணு, நான் பாத்துக்கிறேன்னு அடக்கமா பேசுறாரு. இத பார்த்த ஜூனியருக்கு சந்தேகம் வருமா வராதா? ஏங்க இவங்கள்ட்ட மட்டும் இவ்வளவு கரிசனை? அந்த அம்மா ஏன் உங்களை அப்படி ஆட்டி படைக்குது? என்ன மேட்டர் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கேன்னு கேட்டா, இதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமா, ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிற வழியை பாடுறா அப்படின்னு 2 பேரும் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. இன்னமும் ஸ்டேஷன்ல மீதி இருக்கவங்க எல்லாம் ஜூனியர் கிட்ட குழஞ்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அவன் சும்மா தான்ற வார்த்தையை எடுத்தா தண்ணி என்னோட வந்து நிக்கிறானுங்க. ஆனா அவங்க எல்லாம் அப்படி பண்றது ஜூனியருக்கு பிடிக்கவும் இல்லதான். இதனால தான்டா இப்படி வரவும் போறவன்லாம் என் அப்பா பேரை வச்சு எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், என் கூட பேசினா கனெக்ஷன் நிறைய கிடைக்கும்னு சொல்லி என்கிட்ட குழஞ்சு சில ஃபேவர்ஸ் கேட்கறதுனால தான் நான் யாரு கூடவும் ஃப்ரெண்டாவே இல்ல. தயவு செஞ்சு நீங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு டைரக்டா சொல்ல, ஒரு மாதிரி இன்டைரக்டா சொல்றான். அடேங்கப்பா, இவர் பெரிய பில்லக்கா பித்ருகோபால் தான், அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு அப்படின்னு இதை கேட்டு சீனியர் ஒரு கலாய போட, ஸ்டேஷனுக்கு புதுசா ஒருத்த வந்திருக்கான்ல, நைட் அவனுக்காக நம்ம ஓனர் பொண்ணு இருக்காளே, அவ ரெஸ்டாரண்ட்ல டின்னர் பார்ட்டி நடக்குது. ஜூனியர் உள்ள போலாமா வேணாமான்னு பல மணி நேரம் கடை வாசல்லையே கார்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஓனர் பொண்ணி அவன் கார் கிட்ட வந்து, உண்டை கட்டிய உள்ள இறக்கதானே வந்த, காருக்குள்ளேயே உட்காந்துருந்தா எப்படி, இங்கெல்லாம் காரை பார்க் பண்ண கூடாது, காரை பின்னால பார்க் பண்ணிட்டு உள்ள வா அப்படின்னு ஜூனியர் என்ன சொல்ல வரான்னு கூட அவ கேட்கல. உள்ள வான்னு சொல்லிட்டு போயிட்டாளா. இவனும் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வரானா, நம்ம ஏற்கனவே அங்க இருக்க ஆளுங்களுக்கான இன்ட்ரோ எல்லாம் கொடுத்துட்டோம்ல. ஆமா, இந்த இன்ஸ்பெக்டர், லேடி காப் இவங்களும் அடுத்தடுத்து வந்து ஜாயின் பண்ண, ஜூனியரை தவிர்த்து மீதி பேரெல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. அவனுக்கு மட்டும் ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் போதையானதும் சொல்லிக்காம கொல்லிக்காம போயிடலான்னு கிளம்புறான். ஆனா போறவன் கிச்சன்ல இருந்த சீனியர் கண்ல பட்டானே. அந்த ஆளு கட்டையில கறியை வச்சு வெட்டிக்கிட்டு, என்னடா தம்புடோ, வந்தா சுட்டான் செத்தா ரிப்பீட்ன்ற கதையா, வந்த சாப்பிட்ட சொல்லாம கொல்லாம போற பத்தியா, சீஃபுக்கு தெரிஞ்சா கோவப்படுவார் தெரியுமா, சரி நீ கிளம்பு, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சீனியர் சொல்றப்போ, ஆமாங்க நான் காலையில உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு இன்னமும் நீங்க பதில் சொல்லியே, எதனால தாத்தாவோட பெரிய பொண்ணு உங்களை ஆட்டி படைச்சா, நீங்களும் ஏன் கம்முன்னு வந்தீங்க, உங்களுக்குள்ள என்னதான் இருக்குன்னு திரும்ப அதுக்கே வந்து நிக்கிறான். அப்ப சீனியரோட மூஞ்சி ஒரு வில்லத்தனமா மாறுதுங்க. ஆல்ரெடி கையில வேற ஆள் கத்தி வச்சிருக்கானா, பயங்கர கொடூரமான சிரிப்போட, ஏன்னா சின்ன பொண்ணை நான் 20 வருஷத்துக்கு முன்னால கொன்னுட்டேன்ப்பா, அதுக்கு பரிகாரமா தான் அவங்க குடும்பத்துக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்னு சீனியர் சொல்ல, ஷாக்கான ஜூனியர், கொண்டீங்களா, எப்படி கொண்டீங்க, என்ன மாதிரி கொண்டீங்கன்னு ஆர்வமா கேக்குறான். அடச்சை, நீ என்னடா படிப்பறிவு இல்லாத பைத்தியமா இருக்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அப்படியேவா அதை நம்பிடுவ, அதெல்லாம் வேற கதை, சொல்றதா இல்ல போன்னு ஜூனியர் ஆஃப் பண்ணி அனுப்பிட்டாருங்க. இதுக்கப்புறம் தன்னோட ப்ராசிக்யூட்டர் ஃப்ரெண்டு ஒருத்தவனை மீட் பண்ண ஜூனியர் அவங்கிட்ட இருந்து ஒரு ஃபைலை கேட்டு வாங்குறான். திறந்து பார்த்தா கை விரல்கள் வெட்டப்பட்டு அப்படி நடந்த கொலை சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைலா அதுல இருக்கு. ஜூனியரோட அப்பா டெபுட்டி கமிஷனர். ப்ராசிக்யூட்டர் சின்ன வயசா இருக்கப்போ அவன் படிப்புக்காக எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அவன் அப்படிதான் சொல்றான், உங்க அப்பா எனக்கு அவ்வளோ பணத்தினால தான்டா இப்ப இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், சீக்கிரம் கேஸை விசாரிச்சுட்டு அந்த ஃபைலை அப்படியே என்கிட்ட கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லியே ஜூனியர் அனுப்பிவிட, வீட்டுக்கு போன ஜூனியர் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு ட்விஸ்டுங்க. ஜூனியர் அவன் வீட்டு கபோர்டை திறக்கிறான். உள்ள 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த கடைக்கார பொண்ணோட கொலையில இருந்து காணாம போன சீனியரோட தங்கச்சி, அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கேப்ல 3 கொலை நடந்திருக்கும் போல, அது சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் கூடவே சீனியரோட போட்டோ உட்பட ஒட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் இவங்கிட்ட இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா 9 மாசத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக்குங்க. அந்த டைம்ல ஜூனியர் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். கூட வேலை செய்யற ஆளுங்களெல்லாம் கும்பலா உட்கார வச்சு அவன் ஆரம்பிக்கிறதே சீனியரோட கதையில இருந்து தான். சீனியர் போலீஸா இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ல போட்டு, இந்த போட்டோ எடுக்கப்பட்டது 2007ல, 20 வருஷத்துக்கு முன்னால 2000ல இந்த சீனியரோட தங்கச்சி காணா போயிட்டா. காணா போன அவளோட 10 விரல்கள் மட்டும் ஒரு ஆண்டியோட வீட்டு வாசல்ல கடிச்சிருக்கு. அதே நாள் காலையில இன்னொரு இடத்துல கடைக்கார பொண்ணு 10 விரல்கள் வெட்டப்பட்டு பாடியா கடிச்சிருக்கா. காணா போனப்போ சீனியரோட தங்கச்சிக்கு
வயசு 20, கொல்லப்பட்ட கடைக்கார பொண்ணோட வயசு 22. கடைக்கார பொண்ணு கொலை பண்ணப்பட்ட பேட்டர்னை பார்த்தா இப்ப நம்ம 3 விதமான கொலை கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த 3 கொலையோட பேட்டர்னோட ஒத்து போகுது அப்படின்னு ஜூனியர் சொல்ல அவன் சீனியரோட போட்டோவை போட்டு காட்டினான்ல. ஜூனியருக்கு தாங்க சீனியர் யாருன்னு தெரியல, ஆனா இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே அவங்க ஹாடாடே இந்த சீனியர் ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்ல இன்ஸ்பெக்டரா இருந்தவர் இல்ல அப்படின்னு ஒரு குண்டை போடுறாங்க. இன்ஸ்பெக்டரா? அதுவும் ரீஜனல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்லயா? அங்க இன்ஸ்பெக்டரா இருந்தவர் இப்பயா ஒரு டொக்கு ஸ்டேஷன்ல அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா இருக்கணும் அப்படின்னு ஜூனியருக்கு ஒரு டவுட். அது என்னவோப்பா, சீனியர் இன்ஸ்பெக்டரா இருக்கப்போ அவரோட பார்ட்னர் மர்மமான முறையில இறந்துட்டாரு. அந்த சாவுக்கான விளக்கத்தை சீனியர் சரியா கொடுக்கலன்னு சொல்லிதான் அவரை டீ ப்ரமோட் பண்ணி இப்ப அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படின்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ஓடுதா. எதுக்காக சம்பந்தமே இல்லாம அந்த கேஸ்ல சீனியரோட பேரை ஜூனியர் உள்ள எழுத்துருக்கான்னா வெறியான மேட்ரே அதாங்க. சீனியர் தங்கச்சி காணா போன கேஸ்லயும் சரி, கடைக்கார பொண்ணு கொல்லப்பட்ட கேஸ்லயும் சரி, அப்போ சீனியர் தான் போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சோ ஏதாச்சோ இப்போ வரைக்கும் சீனியர் தான் சீரியல் கில்லரா இருப்பான்னு ஜூனியர் சந்தேகப்படுறான். அப்போ சீனியர் வேலை செய்யற இந்த ஸ்டேஷனுக்கே ஜூனியர் வந்திருக்கான்னா சீனியர் கொலைகாரனா இல்லையான்னா அவர் மேல இருக்க சந்தேகத்தை கிளியர் பண்ணதான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ யாரு கண்டா. பட் இன்னொரு பக்கம் சீனியர் ஜூனியர் முதல் முறையா அந்த ஊருக்குள்ள வரும்போதே காணா போன சீனியர் தங்கச்சியோட போஸ்டர் எல்லாம் ரோட்டோரமா பார்த்தான்ல, அதே மாதிரி இன்னொரு போஸ்டர் ஆளுங்களை வச்சு ரோட்டோரமா கட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தாத்தாவோட பெரிய பொண்ணு சீனியர் கால் பண்ணி சோப்பா ஏங்க மறுபடியும் தாத்தா காணா போயிட்டாருங்க, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறா. தங்கச்சியோட போஸ்டரை ஒட்டிட்டு இருக்கிறதுல ஒரு ஆளு கான்ஸ்டபிள், சீனியருக்கு ஆள் இல்லைன்னதும் கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு தாத்தாவை தேட போக அந்த பக்கம் ஜூனியர் ஸ்டேஷன் போனான். நல்லா தவறி பிறந்த கவரிமான் மாதிரி இருந்துகிட்டு ஸ்டேஷன் வர நேரத்தை பாத்தியா, அது எதுக்கு உள்ளலாம் வந்துட்டு இருக்க, அப்படியே அந்த வயல்வெளிக்கு போ, தாத்தா காணா போயிட்டாராம், ஹீரோவும் கான்ஸ்டபிளும் அங்கதான் இருக்காங்க, நீயும் கூட சேர்ந்து தேடு அப்படின்னு சீஃப் ஜூனியரை அனுப்பிட்டாருங்க. ஜூனியர் இங்க இருந்து கிளம்பி வயல்வெளிக்கு வரதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு. சோ இதுதான் நம்ம சீரியஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்த சீனு. உள்ள அங்க இங்க தேடிட்டு இருக்காங்க. அப்ப கீழே விழுந்த கான்ஸ்டபிள் உயிர் போற மாதிரி கத்துனதும் அவன் லைட் வெளிச்சத்தை வச்சு சீனியரும் ஓடுறாங்க, பின்னாலேயே ஜூனியரும் ஓடுறான். போய் பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னால கொல்லப்பட்டு இங்க புதைக்கப்பட்டு இப்ப வெளியே வந்த பாடி எலும்பு கூட இருக்கா. பாடியோட கையில 10 விரல்களும் பாதியா வெட்டப்பட்டிருக்கு. வெட்டப்பட்ட விரல் எதையும் காணோம். அட கடவுளே, ஒருவேளை இது காணா போன நம்ம தங்கச்சியா இருக்குமோ அப்படின்னு சீனியர் ஜர்க்காகி எலும்பு கூட பக்கத்துல போனா அங்க ட்விஸ்டே வேற மாதிரி. பின்னாலே தானே ஜூனியரும் வந்தான். அவன் 2 ஸ்டெப் எடுத்து வச்சு எலும்பு கூட பக்கத்துல போனா பாடியோட கையில ரிங் ஃபிங்கர்ல ஒரு மோதிரம் மாட்டப்பட்டிருக்கு. மோதிரத்தை பார்த்ததும் ஜூனியரோட மண்டைக்குள்ள ஏதோ ஒரு லேடியோட பிளாஷ்பேக்குங்க. அந்த லேடி தான் கையில இதே மோதிரத்தை போட்டிருப்பாங்க. சோ ஜூனியருக்கு தெரிஞ்ச ஒரு லேடி தான் இங்க பணமா இருக்கிறாங்க. மேட்ரு தெரிஞ்சதும் 2 ஸ்டெப் பின்னால போய் ஜகா வாங்குறான். அத சீனியர் நோட் பண்ணிட்டாரா. நேக்கா அங்க இருந்த கான்ஸ்டபிள் டேய் இனிமேல் இங்க இருக்காத, காருக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்டு ஜூனியரோட சட்ட காலரை புடிச்சவரு யாராது இந்த லேடி யாருன்னு உனக்கு தெரியும்ல, ஒழுங்கா உண்மையா சொல்றான்னு கேட்க இல்ல சீனியர் எனக்கு ஒண்ணு புரியல, நமக்கு பாடியா கிடைச்சிருக்கிறது வெறும் எலும்பு கூட மட்டும் வச்சு எப்படி அது லேடி தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு சீனியரே லாக் பண்றான். சரி உன்கிட்ட பேசுறது வேஸ்ட், டிபார்ட்மெண்ட் கால் பண்ணு, ஒரு அன்ஐடென்டிஃபைடு பாடி கிடைச்சிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணு. அத சீனியர் சொல்லும் போது அவ்வளவுதானா, இதுல சஸ்பெக்ட்னு யாரையும் சொல்ல வேணாமா இப்படின்னு ஜூனியர் கேக்குறான். உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா தாராளமா சொல்லு, உன்னை யார் தடுக்கிறா அப்படின்னு சீனியர் சொன்ன அடுத்த செகண்ட் இல்லங்க நான் சீரியஸாவே கேக்குறேன், காணா போனால உங்க தங்கச்சி உண்மையாவே உங்க தங்கச்சிய நீங்க கொலை பண்ணலையா அப்படின்னு ஜூனியர் கேட்டு பார்த்தாலே ஷிவரிங் ஆகிற மாதிரி ஒரு லுக்க ஜூனியரை பார்த்து விட்ட சீனியர் சிரிப்புலயே வில்லனிசம தெரிக்க விட அதோட எபிசோட் முடியுதுங்க. சீனியர் சீரியல் கொலைகாரனா இருப்பான்னு சந்தேகப்பட்டு தானே ஜூனியர் இங்க வந்தே இருக்கான். இந்த ஆள் பண்றதெல்லாம் பார்த்தா அது உண்மையாதான் இருக்கும் போலேங்க. கில்லர் ஆகிறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு அந்த ஆள் மூஞ்சில. ஆனா ஒரு எபிசோட மட்டுமே வச்சு நம்மளால எந்த முடிவே எடுக்க முடியாது. இன்னுமுமே 20 வருஷத்துக்கு முன்னால எக்ஸாக்டா என்ன ஆச்சு, 20 வருஷ கேப்ல என்ன ஆச்சு, எத்தனை கொலை எப்படி நடந்துச்சுன்ற எதுவுமே தெரியல. அதெல்லாம் ஒவ்வொன்னா தெரிய நம்மளும் ஒரு முடிவுக்கு வருவோம். அதோட எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளுங்க. 2 எபிசோட மொத்தமா போடணும்னு பாத்துக்கிட்டே இருந்தா நேரம் தான் போயிட்டு இருக்கு. அதான் ஒரு எபிசோட ஆரம்பிச்சிருவோன்னு ஃபர்ஸ்ட் எபிசோட மட்டும் தனியா போட்டேன். ஒரு 2-3 வீடியோ இப்படியே ஒவ்வொரு எபிசோடா போட்டுமே அடுத்து 2 சேர்த்து போட்டு சட்டு போட்டு முடிச்சு விட்டுருவோம். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.